இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லான்னு சொல்லும்போது வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் என்பதோடு என் தேவைகளை அல்லாஹ்வால் மாத்திரம்தான் பூர்த்தி செய்ய முடியும். லா இலாஹ இல்லல்லாஹ், என் தேவை பூர்த்தி செய்கிறதுக்கு உலகத்தில் யாரும் இல்லை, அல்லாஹ் தான் இருக்கிறான். அந்த எண்ணம் மிகச்சி. நம்ம தேவையை உலகத்தில் யாராலும் பூர்த்தி செய்ய முடியாது. எனக்கு 1000 தேவை, அத்தனையையும் பூர்த்தி செய்கிற ஒரே ஒருவன் அல்லாஹ் தான் என்பதை மனதில் வைத்துவிட்டு அந்த எண்ணத்தோடு இந்த திக்கரை லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் illallah la ilaha illallah 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 la ilaha illallah لا إله إلا الله 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 لا لا إله إلا الله لا إله لا معبود إلا الله لا معبود لا إله إلا الله لا إله لا مقصود إلا الله لا مقصود لا إله إلا الله لا محبوب إلا الله لا محبوب لا إله إلا الله لا مطلوب إلا الله لا مطلوب لا إله إلا الله لا إله إلا الله لا إلا الله لا إله إلا الله
سيدنا ومولانا محمد رسول الله صلى الله عليه وسلم سيدنا ومولانا محمد رسول الله صلى الله عليه وسلم இல்லல்லாஹ். அடுத்து இல்லல்லாஹ். இல்லல்லாஹ்னா அல்லாஹ் தான் என்னோடு இருக்கிறான், என் இதயத்தில் அல்லாஹ் இருக்கிறான். என் மனைவி, என் மக்கள், என் குடும்பம், என் சொத்து சுகம் எல்லாம் வெளியில் இருக்கிறது. மனைவி மீது பிரியம் இருக்குது, பிள்ளையின் மீது, தாயின் மீது, தந்தையின் மீது பிரியம் இருக்கிறது. அவர்கள் யாரும் என் உள்ளத்தில் இல்லை. ரப்பே, நீதான் என் இதயத்தில் இருக்கிறாய். அவன் நமது இதயத்தில் இருந்தால் வாழ்க்கை சொர்க்கமாகிவிடும். அந்த எண்ணத்தோடு அவன்தான் நம்ம கல்பில் ஆட்சி செய்கிறான். இல்லல்லாஹ் 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 illallah 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 அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லான்னு சொல்லும்போது உலகம் அழிவதில்லைன்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அல்லாஹ் சொல்கிற மனிதன் இருக்கிற வரைக்கும் உலகத்தை அழிக்க மாட்டான். அப்படின்னா நான் சொல்ல சொல்ல நான் அழிந்து போக மாட்டேன். அல்லாஹு அல்லாஹ் சொல்லும் போது உனக்கு மௌத்து கூட சீக்கிரம் வராதுன்னு எழுதுறாங்க. சுபஹானல்லாஹ். ஆயுசு நீளுமா. அதனால தான் நாங்கள் பையத்து கொடுக்கும்போது அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் திக்ரை அதிகமாக செய்ய கற்றுக் கொடுப்போம். இது இருக்கிற வரைக்கும் நம்ம ஹயாத்து நீளும். இன்ஷா அல்லாஹ் உலகத்தையே அழிவில் இருந்து காப்பாற்றும் திக்ர் என்றால் நம்மையும் அழிவில் இருந்து காப்பாற்றும் திக்ர் அல்லாஹு அல்லாஹ். அப்போ அல்லாஹு அல்லான்னு சொல்லும்போது நம்ம அல்லாஹ் நம்மளை உயர்த்துறான், ஹயாத்தை நீடிக்கிறான். அல்லாஹ் யார் என்ற உணர்வோடு செய்யணும். அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் 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 Allah 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 Allah
அல்லாஹ் 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 ஒத்தையில் சொல்கிறது இரக்கத்தோடு, ரொம்ப ஒரு பெரிய கருணையோடு, இன்னொரு பக்கம் கெஞ்சுதலோடு. அல்லாஹ் அல்லாஹ் அவன்கிட்ட ஒரு சிபத்து இருக்குது. நான் கெஞ்சி கேட்கிற போது அவன் அரவணைத்து கொள்வான். ஒரு தாய் தன் பிள்ளை மா மா மாண்டு கெஞ்சினா உடனே தூக்கி முத்தம் கொடுத்து அரவணைத்து கொண்டு தேவையை பூர்த்தி செய்கிற மாதிரி தாயை விட பன்மடங்கு அன்புள்ள ரப்பு நான் கெஞ்சி கேட்கிற போது ஆயிரம் தேவை எனக்கு இருக்குது. அவன்கிட்ட போய் நான் கண்ணீர் வடித்து கெஞ்சாமல் யார்கிட்ட போய் கெஞ்சுறது? அதனால் இப்படி கூப்பிடுறான். அல்லாஹ் அல்லாஹ் இரக்கத்தோடு அழுகையோடு. அல்லாஹ் நம்மை அணைத்து விட்டால், தழுவி விட்டால் எல்லாம் கிடைத்து விடுமே. அவன் நம்மை அணைத்து கொள்வான் என்ற எண்ணத்தோடு செய்யல். அல்லாஹ் 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 அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ் 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 சுப்ஹானல்லாஹ். الحمد لله
الحمد لله الحمد لله الحمد لله الحمد لله الحمد لله الحمد لله الحمد لله الله أكبر 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 كبيرا والحمد لله كثيرا وسبحان الله وبحمده بكرة وأصيلا لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. பாவம் மன்னிப்பு தேடுறது. பாவம் இருக்கிற வரையிலும் அல்லாஹ் கொடுக்கிற சில நியாமத்து கூட தடையாக போயிடும்னா, நான் கேட்டு கிடைக்கல, காரியம் நடக்கல, அவன் சில அருள் உனக்கு இறக்க வச்சிருக்கிறான், அதை விட்டு உன்னை தடுத்துரும். எது? உங்ககிட்ட இருக்கிற பாவம். பாவத்தால் நீ நிறைய அருளை இழந்திருக்கிறாய் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நித்தமும் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்டுறணும். அப்போ தான் அவன்கிட்ட இருந்த அருள் நமக்கு இறங்கும். எல்லாம் என்னை மன்னிச்சிரு மன்னிச்சிருன்னு சொல்கிற அந்த வார்த்தை இன்ஷா அல்லாஹ் ஒரு சில நிமிடம். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் أستغفر الله العظيم 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 أستغفر الله أستغفر الله العظيم. صلواتோடு இன்ஷா அல்லாஹ் அடுத்த கட்டம். சல்லல்லாஹு அலா முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 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 சல்லல்லாஹு அலா சல்லல்லாஹு அலா முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு சல்லல்லாஹு அலா முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி صلى الله على محمد
صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم صلى الله على محمد 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 يا رب صل عليه وسلم اللهم صل على محمد اللهم صل عليه وسلم الحمد لله. புனிதமான இந்த இரவில் செய்கிற அற்புதமான வணக்கம். முதலிலே நாம் இங்கே திக்ர் செய்து முடித்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இப்போது தொழுகை தஸ்பீஹ் தொழுகை நடைபெறும். தஸ்பீஹ் தொழுகை 4 ரக்காத்தை கிபிலாவை முன்னோக்கி இமாமை பின்தொடர்ந்து அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன். தக்பீர் கட்டினவுடன் 15 தடவை வஜ்ஜஹத் ஓதுன பின்னாலே சனா ஓதுன பின்னால் சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். இமாம் சூரா ஓதி முடித்த பின்னால் மீண்டும் 10 தடவை சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி